நம்ம சார்ட்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் வேற யூஸ் கேஸ்க்காக வேற சினாரியோக்காக நம்ம நிறைய விஷுவலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்பெசிபிக்கா காம்ப்ளிகேட்டடான ஒரு பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. நீங்க ஒரு ஷாப்பிங் வெப்சைட்ல போய் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் சஜஸ்ட் ஆகுது இல்லையா? அது எதை பேஸ் பண்ணி சஜஸ்ட் ஆகுது? ஒரு பர்சன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான ஒரு ப்ராடக்டை இன்னொருத்தவங்களும் வாங்கியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க இன்னும் ஃபாலோ அப்பா இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அதுல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ எப்படியோ ஒரு டேட்டா பாயிண்ட் டு இன்னொரு டேட்டாவும் கனெக்ட் ஆகுது. சோ அந்த கனெக்ஷன்ஸ், அந்த காம்ப்ளிகேட்டடான பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு அதை விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்காக we do have so many charts. சோ அதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு லைப்ரரி தான் நெட்வொர்க் எக்ஸ் அப்படின்ற பைத்தான் லைப்ரரி. Let's see how to use that library and எந்தெந்த சினாரியோல எந்தெந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும் and how to code from scratch அப்படின்றத இந்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். ஸோ இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மேக் ஷியர் சப்ஸ்கிரைப் மை சேனல் பிகாஸ் இந்த சேனல்ல உங்களுக்கு ஃபுல் ஏஐ கோர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வில் நாட் பி மிஸ்ஸிங் எனி அப்டேட்ஸ். ஸோ யூ வில் ஸ்டே டியூன் till the end of this course. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ரெலவெண்டா இருக்க போகுது அண்ட் கோடிங் எல்லாமே நான் உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மேக் ஷியர் சப்ஸ்கிரைப் it so you'll not be missing any updates. Let's get started. இந்த ஒரு சார்ட் நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃப்ராட் டிடெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மணி ஒரு பாத்துல இருந்து இன்னொரு பாத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா நடுவுல யாராவது ஒருத்தங்க அந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இப்ப இந்த கனெக்ஷன் எனக்கு கிளியரா விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டா நடுவுல இந்த ஃப்ராடா எந்த ஒரு பர்சன் இருப்பாங்க அப்படின்றத என்னால ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணிட முடியும். சோ இந்த டைப் ஆஃப் சார்ட்ஸை நான் யூஸ் பண்ணும்போது ஃபைனலி நான் வந்து கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கா மிஷின் லேர்னிங்காக நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சினாரியோலயுமே எனக்கு இந்த சார்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் see how to use this. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த சார்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவையான விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க்ஸ் நான் இம்போர்ட் பண்றதுக்காக என்எக்ஸ்னு கொடுத்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். மேட்ப்ளாட்லிப் பிஎல்டின்னு இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஃபாலோட் பை தட் நான் கிரியேட் பண்ணக்கூடிய சார்ட்ஸுக்கான ஒரு பேக்ரவுண்டுக்காக நான் இந்த ஃபிகர் சைஸ் நான் இங்க கொடுத்துட்டேன் 6,6. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சார்ட் சோஷியல் நெட்வொர்க் கிராஃப். இந்த நேம பார்த்த உடனே உங்களுக்கு லைட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம். சம்திங் இஸ் தேர் பிட்வீன் சோஷியல் அண்ட் நெட்வொர்க். சோ ஸ்பெசிபிக்கா இங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை வச்சு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ ஒரு பிசினஸ் கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிட்டா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்ல ஸ்பெசிபிக்கா அமேசான்ல எல்லாம் வந்து இந்த கஸ்டமர் வாங்கின ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்டையும் வாங்கியிருக்காங்களா அதே மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கான். சோ நிறைய பேர் லைக் ஒரு ப்ராடக்ட் ஒரு சன்ஸ்கிரீன் வாங்குறாங்கன்னா அவங்க இதே மாய்ஸ்சரைசர் வாங்குறாங்களா, சோ இதே இன்னொரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்குறாங்களா, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களா. சோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஒரு நிறைய கஸ்டமர் கிட்ட அப்ளை ஆகுதான். சோ அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி பாட் டுகெதர்னு ஒண்ணு கீழே ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்பாக்சனும் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் அவங்களுக்கு தேடாமலே சஜஷன்ஸ்ல போய் விழுகுது. அண்ட் தென் அந்த கஸ்டமர்ஸ் தாண்டி அவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அடுத்து அந்த சேல்ஸ் பீப்புள் அந்த ஒன் ஹூ டெவலப்டு இல்ல அவங்களுக்கு இதனால ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். So this is how both the sides are getting benefited because of this recommendation system. So அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி நான் என் டீம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த டைப் ஆஃப் சார்ட். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் வந்து யூசரோட பிஹேவியர் லைக் எந்த மாதிரியான மூவிஸ் எந்த மாதிரியான ஒரு சீரீஸ் பாக்குறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அந்த சினாரியோல தான் நான் இந்த டைப் ஆஃப் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்பெசிபிக்கா இந்த சார்ட் எதுக்காக எனக்கு வேணும், எவ்வளவு சார்ட்ஸ் இருக்கும்போது அப்படின்னா எனக்கு ஒரு கனெக்ஷனை வச்சு நான் என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு கண்டுபிடிக்கிறது. சோ ஸ்பெசிபிக்கா ஒரு ஆவரேஜ் வேல்யூ வச்சோ லைக் இவங்க என்ன வாங்கியிருக்காங்க இத்தனை நாள் எவ்வளவு வாங்கினாங்கன்னு மட்டும் இல்லாம ஒரு கனெக்ஷனை வச்சு நான் கண்டுபிடிச்சு அதை வச்சு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு. சோ இல்ல இன்ஃபுளுசர்ஸ் இல்ல கீ கஸ்டமர்ஸ் வந்து யாரு அப்படின்னு ஈஸியா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ அங்க எனக்கு இந்த சார்ட் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதை வந்து என்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில, சோஷியல் மீடியால அண்ட் கண்டென்ட் பிளாட்ஃபார்ம். சோ இங்க எல்லா இடத்துலயுமே இந்த சோஷியல் நெட்வொர்க் கிராஃப் அதிகமா யூஸ் பண்றாங்க. Now let's try to understand the coding part. This coding is so easy to understand. The first one is என்னன்னா nx.graph நான் கொடுக்கும்போது நான் சார்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ இனிஷியலைஸ் பண்றேன்.
தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐம் கிவிங் g டாட் edges from. So what this is specifically doingனா நான் அந்த சார்ட்டை கிரியேட் பண்றதுக்கான மல்டிபிள் பிளேசஸ்ல மல்டிபிள் கனெக்ஷன்ஸ்ல இருந்து இந்த சார்ட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு பிளேஸ இனிஷியலைஸ் பண்றேன். அந்த பார்ட் வந்து எனக்கு இங்க ஆட் ஆகுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அலைஸ் அப்படின்ற நோட கிரியேட் ஆகும். அடுத்து எனக்கு பாப் அப்படின்ற நோடு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கோடிங்குள்ள நான் கொடுக்கும்போது அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அலைஸ் சார்லி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறேன் இல்லையா. சோ இது எல்லாமே அந்த கமா அப்படின்றதோட மீனிங்கே கனெக்டட் டு அலைஸ் கனெக்டட் டு பாப், அலைஸ் கனெக்டட் டு சார்லி, அந்த மாதிரிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ இது எனக்கு டோட்டலா இப்படி ஒரு டேட்டாவா சேர்ந்து எனக்கு ஒரு சோஷியல் நெட்வொர்க் கிராஃப ஃபார்ம் பண்ண போகுது. இத ஃபார்ம் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐம் கிவிங் nx டாட் டிரா. அதுக்குள்ள nx டாட் டிரா அப்படின்னு யூஸ் பண்ணி நான் ஜீனு கொடுக்கும்போது இந்த கிராஃப் எனக்கு டிரா ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த டேட்டா நான் எடுத்துட்டு வரும்போது அடுத்து வித் லேபிள்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. அது எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு நோடு இருக்குல்ல சர்க்கிளா, அதுக்கு மேல அந்த நேம் இருக்கணும், ஒரு பர்சனோட நேம் வந்து விசிபிளா காமிக்கணும் அப்படின்றதுக்காக லேபிள்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். நோட் சைஸ் வந்து 1000 எதுக்கா 2000 எதுக்குன்னா அந்த நோட்ஸ் இந்த சர்க்கிள்ஸ். சோ இப்போ இந்த 2000 கொடுக்கும் போதுதான் எனக்கு இந்த சைஸ் ஆஃப் நோடே எனக்கு கிரியேட் ஆகும். நான் இதே வேல்யூஸ் நீங்க கம்மியா கொடுத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா கிரியேட் ஆகும். இந்த சைஸ் நோட் இருந்தா மட்டும்தான் என்னால அந்த லேபிள் ஒரு பர்சனோட பேரை இதுல ஆட் பண்ண முடியும். சோ அதுக்கேற்ற மாதிரி நோட் சைஸை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நோட்ஸ் கலர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கை ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பிளாட் டாட் டைட்டில்னு கொடுக்கும்போது என்னோட கஸ்டமைஸ் டைட்டில கொடுக்கலாம். சோ இந்த சார்ட்டுக்கான டைட்டில நான் கொடுத்துருக்கேன். தென் ஐ ஃபைனலி கிவ் பிளாட் டாட் ஷோல எனக்கு இந்த சார்ட் கிரியேட் ஆகி ஷோ பண்ணிரும். சோ இது எனக்கு என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஓவராலா ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி கிராஃப் கிரியேட் பண்ணிட்டு பீப்புள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணும், அவங்களுக்கான கனெக்ஷன்ஸையும் ஆட் பண்ணி கொடுக்கும். சோ ஒரு நெட்வொர்க் எனக்கு டிரா பண்ணிட்டு அதை எனக்கு விஷுவலா கிரியேட் பண்ணி காமிக்கும். சோ நீங்க இம்பார்ட்டன்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுல அந்த nx டாட் கிராஃப்ன்றது ஒரு அன்டைரக்டட் கிராஃப். ஓகே, சோ இதோட மீனிங் என்னன்னா அலைஸ்க்கும் பாபுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு, பாபுக்கும் அலைஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதுல இது ரெண்டுமே சேம். சோ இந்த இடத்துல இன்கேஸ் உங்களுக்கு டைரக்ஷன் வேணும், அதாவது இமெயில் சென்டர்ல இருந்து ரிசீவர் இவங்க அப்படின்னா நீங்க தாராளமா அதுல இன்னொரு லைன் ஆஃப் கோடிங்ல nx டாட் டைகிராஃப்னு யூஸ் பண்ணலாம். சோ லெட் மீ ரைட் அண்ட் ஷோ யூ. nx பக்கத்துல டைகிராஃப்னு குடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்றதையும் எனக்கு டாட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல அது ஷோ பண்ணிடும். ஓகே, ஜஸ்ட் nx டாட் கிராஃப்னு மட்டும் கொடுக்காம nx டாட் டைகிராஃப்னு கொடுக்கும்போது எனக்கு அதை ஷோ பண்ணும். சோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் சென்ட்ராலிட்டி, இது எல்லாத்தையுமே உங்களால வந்து இந்த டேட்டாவை வச்சு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சோ மெனி திங்ஸ். சோ இது வந்து ஜஸ்ட் பேசிக் பார்ட் ஆஃப் விஷுவலைசேஷன் தான். சோ இதையுமே நீங்க இன்னும் அட்வான்ஸ்டா வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். சோ இந்த சார்ட்ஸை வச்சு சோ நீங்க டேட்டா சிம்பிளா இருக்கு. சோ இப்ப எனக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவுதான் திங்ஸ். சோ டேட்டா காம்ப்ளிகேட்டட் ஆக உங்களுக்கு என்னெல்லாம் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ண முடியுமோ இந்த சார்ட்ஸை யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் சார்ட், சோ இந்த ஒரு சார்ட் இப்படிதான் எனக்கு கிரியேட் ஆகும் அவுட்புட்டா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அலைஸ் பிளாட் ஆகுதா. இந்த அலைஸ் கூட யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்க, ஒன்னு சார்லி இன்னொன்னு பாபு. ஓகே, சோ அதே மாதிரி சார்லி கூட யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சார்லி இங்க இருக்கு, இன்னொன்னு இருக்கு, ஒன்னு அலைஸ் இன்னொன்னு டேவிட். சோ சி டேவிட் மேல இந்த மாதிரி அந்த கனெக்ஷன்ஸ் எனக்கு பிளாட் ஆகி கொடுத்துரும். சோ எவான்ற ஒரு பர்சன் கூட மட்டும் ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கனால அது மட்டும் எனக்கு இந்த மாதிரி டேவிட் கூட மட்டும் கனெக்ட் ஆகியிருக்கு. The second chart that we are going to see is directed and weighted draw. So இது எனக்கு என்ன காமிக்கும்னா ஸ்பெசிபிக்கா அந்த டைரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அதுல பிளாட் பண்ற ஆப்ஷன் இருந்தது இல்லையா, இது எனக்கு கிளியரா ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் நடுவுல எந்த மாதிரியான கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத எனக்கு டைரக்ஷன் மூலமா இண்டிகேட் பண்ணி சொல்லி கொடுத்தோம். ஓகே, சோ எந்த ஒரு சினாரியோல இது யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு சைபர் செக்யூரிட்டி மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ல ஃப்ராட் யாரா இருப்பாங்க அப்படின்னு டிடெக்ட் பண்றதுக்காக இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு சினாரியோ சொல்றேன், இமேஜின் பண்ணி பாருங்க. மணி வந்து ஒரு சென்டர் கிட்ட இருந்து ஒரு ரிசீவர் கிட்ட போகுதுன்னா நடுவுல நிறைய சென்டர் இருந்துகிட்டே இருப்பாங்க எப்பவுமே. ஒரு ஷாப்ல இருந்து ஒரு பர்சன் கிட்ட லைக் ஒரு ஹோல்சேலர் கிட்ட போலாம், அந்த ஹோல்சேலர் கிட்ட இருந்து மேனுஃபேக்சர் கிட்ட போலாம், சோ ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஷாப்கீப்பர் கிட்ட வரலாம். சோ நடுவுல வேற ஏதாவது ஒரு பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிஸ்ல கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க கம்பெனி லீடு கிட்ட போலாம். சோ நடுவுல இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் கிட்ட போலாம், இல்ல கம்பெனி ஹெட் கிட்ட போலாம், சிஓ கிட்ட போலாம். சோ இந்த மாதிரி மணி டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க மணியை திருடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த ஒரு பர்சனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நான் இந்த சார்ட் பிளாட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பிளாட் ஆயிரும். சோ இங்க என்ன நான் கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு டிரான்சாக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு,
ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, செகண்டா எனக்கு சிக்கு மூவ் ஆகுது, சில இருந்து எனக்கு பிக்கு மூவ் ஆகுது. ஓகே, சோ அடுத்து சில இருந்து எனக்கு டிக்கு மூவ் ஆகுது. சோ அந்த சின்ற பர்சனே வந்து எனக்கு இன்னொரு இடத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. சோ எங்க இருந்தெல்லாம் மணி என்கிட்ட வருது. சோ ஒரு பர்சன் சீன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏ கிட்ட இருந்து மணி வந்திருக்கு, பி கிட்ட இருந்து மணி வந்திருக்கு, அந்த சீன்ற பர்சன் டிக்கு மணி அனுப்பியிருக்காங்க. சோ யாராவது ஒருத்தங்க சீட்டிங் பண்றாங்கன்னா இந்த மாதிரியான டைரக்ஷன் கிராஃப் பிளாட் பண்ணும்போது என்னால ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணிட முடியும். So now let's try to understand the coding part. So specific-ஆ இது வந்து இந்த fraudulence நடக்கிறதுக்காக அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். So directed and weighted graph ஓட யூஸே அது. Now let's try to understand how this coding works. Okay. So இந்த ஒரு சார்ட்ல நீங்க என்ன மாதிரியான activities பண்றீங்க, so அதை எப்படி create பண்றீங்க, this is something that you need to understand very clearly. First எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க nx டாட் டைகிராஃப்னு கொடுத்துருவீங்க. ஸோ nx டாட் டைகிராஃப்னு கொடுத்ததோட நீட் என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ணக்கூடிய சார்ட்ல எனக்கு டைரக்ஷன் வேணும். நான் போனதுலயே இந்த இல்லையா, நீங்க டைன்னு கொடுத்தா எனக்கு டைரக்ஷன் காமிச்சிரும். அடுத்து அந்த ஏ டு பி, பி டு ஏ இது எல்லாமே எனக்கு இது கிளியரா காமிச்சிடும் ஸ்பெசிபிக்கா. அடுத்து அந்த டிஜி டாட் ஆட் வெயிட்டட் எட்ஜஸ்னு கொடுக்குறேன்ல, ஸோ இது ஸ்பெசிபிக்கா எனக்கு அந்த டைரக்டட் எட்ஜஸையும் வெயிட்ஸையும் வந்து ஆட் பண்றதுக்காக. சோ அந்த ஏ கமா பி ஃபைவ், அந்த ஏ கமா சி டூன்றதெல்லாம் இருக்குல்ல, சோ இது என்னன்னா என்னோட எட்ஜஸோட மீனிங்கை நான் ஆட் பண்றேன். சோ அந்த ஏக்கும் பிக்கும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஃபைவ்ன்ற நம்பர் வந்து ஒரு வெயிட்டை டினோட் பண்ணுது, அந்த டூன்ற நம்பர் வந்து வெயிட்டை டினோட் பண்ணுது, த்ரீன்ற நம்பரும் வெயிட்டை டினோட் பண்ணுது. சோ அந்த வெயிட் வந்து எதை வேணா ரிப்ரசென்ட் பண்ணலாம். இட் மைட் பி காஸ்டா இருக்கலாம், டிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு டைமா இருக்கலாம், ஒரு மணியா இருக்கலாம், ரிஸ்க் லெவலா இருக்கலாம், டேட்டா வால்யூமா இருக்கலாம். சோ அதுல நமக்கு டைரக்ஷன் மட்டும் தான் தெரியுது. அந்த 2 3 4ன்றது அந்த வேல்யூஸ். சோ அந்த வேல்யூஸ் இங்க நான் கஸ்டமைஸா கொடுத்தேன், ஆனா டேட்டால இருந்து வரும்போது அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு ஈஸியா ஃபிகர் அவுட் ஆகி நம்மளுக்கு காமிச்சிடும். சோ அந்த டேட்டா கூட ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மளால பார்க்கும்போது நம்ம ஈஸியா இந்த வேல்யூ என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். Then when I give POS equal to nx dot spring layout இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட நோடோட பொசிஷனை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரிங் லேஅவுட் அப்படின்ற ஒரு அல்கோரிதம் அப்ளை பண்றோம். ஸோ நோட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி எனக்கு பிஹேவ் பண்ணும். ஸோ கனெக்டட் ஒரு நோட் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பக்கத்துல க்ளோஸா வந்து புல் பண்ணும். ஸோ கனெக்ட் ஆகாத நோட்ஸ் எல்லாமே வந்து தள்ளி போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிராஃப் வந்து எனக்கு ஆர்கனைஸ்டா இருக்கும் பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் weights equal to nx dot get h attributes குள்ள dg comma weight னு கொடுக்குறேன்ல, சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா எட்ஜோட வெயிட்ஸையுமே எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டிக்ஷனரியில எனக்கு இது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்கலாம்னா ஏ கமா பிக்கு அடுத்து 5 இருக்கலாம். சோ என்னன்னா இந்த 5ன்றது நான் இங்க கஸ்டமைஸா கொடுத்தேன்ல, சோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸை இதுவா அசைன் பண்ணும், வெயிட் என்னவா இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அசைன் பண்ணும். சோ அதுக்காக தான் இந்த பார்ட் ஆஃப் கோடிங். நெக்ஸ்ட் nx டாட் டிரான்னு கொடுக்கும்போது எனக்கு அது டிரா பண்ணி ஷோ ஆயிடும். இல்ல டிஜின்றது கிராஃப், பிஓஎஸ்ன்றது பொசிஷன் லே அவுட், வித் லேபிள்ஸ் ஈக்குவல் டு 2ன்றது எனக்கு நோடோட நேம்ஸை காமிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்றேன். நோட் சைஸ் இந்த சைஸ் எனக்கு பெருசா வேணும்ன்றதுக்காக நோட் கலர் வந்து எனக்கு வேணும்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஃபைனலி ஏரோஸ் ஈக்குவல் டு 2னா எனக்கு டைரக்ஷன் ஆஃப் ஏரோஸ் எனக்கு இது கிளியரா காமிச்சிடும். தென் கடைசியா நான் என்ன கொடுக்குறேன், nx டாட் டிரா நெட்வொர்க் எட்ஜ் லேபிள்ஸ்னு கொடுக்குறேன் இல்லையா, இது எதுக்காக அப்படின்னா எனக்கு நம்பர்ஸ் வந்து எட்ஜஸ்ல ஆட் ஆகணும் அப்படின்றதுக்காக. அடுத்து எனக்கு வெயிட்டோட வேல்யூஸையும் காமிக்கும். அண்ட் தென் வந்து பொசிஷன்ஸை வந்து இதுல ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்காக நான் பிஓஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு காஸ்ட் இல்ல வெயிட் இது எல்லாமே ஒரு ரோ ஆரோக்கு தனித்தனியா இருக்கு அப்படின்னா என்னால ஈஸியா பாத்துட முடியும். தென் பிளாட் டாட் டைட்டிலுக்குள்ள நான் டைட்டில கொடுத்துருக்கேன். ஃபைனலி பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு ஃபைனல் கிராஃபை இது எடுத்து வந்து காமிச்சிடும். சோ இந்த ஃபைனல் கோட் எப்படி என்ன கிரியேட் பண்ணி எனக்கு கொடுக்கும் அப்படின்னா லைக் ஒரு கிராஃப்ல எனக்கு டைரக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆரோஸ் மூலமா காமிச்சிடும். சோ ஸ்ட்ரென்த் ஆர் வெயிட் ஆஃப் கனெக்ஷனை நம்பர்ஸ் மூலமா காமிச்சிடும். சோ ஸ்ட்ரக்சர் லே அவுட்ல இது எனக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட்டா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சி இதுல ஆரோஸும் இருக்கு, அந்த 2 3 4 இதெல்லாமே வந்து வெயிட். ஓகே, சோ இந்த நோட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு.
ஸோ ஐ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் இந்த டைரக்ஷனை வச்சு ஒருத்தங்க கிட்ட இருந்து எவ்வளவு டைம் மணி மூவ் ஆயிருக்கு, எவ்வளவு டைம் மணி வந்திருக்கு, ஸோ யாருக்கு மூவ் ஆயிருக்கு, இது எல்லாத்தையுமே என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். The third chart that we are going to see is community detection visualization. So இது ஸ்பெசிபிக்கா எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கிளஸ்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெட்வொர்க்குள்ள அந்த குரூப் ஆஃப் பீப்புளா இருக்காங்க ஒரு கனெக்ஷன் மூலமா அப்படின்னா, அந்த குரூப் ஆஃப் பீப்புளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன் சினாரியோ ஒரு ப்ராடக்டோட சேல்ஸ் டீம் நான் வந்து டேட்டா வச்சிருக்கேன் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட வாங்குற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இந்த ஏரியால இருக்க கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இந்த பட்ஜெட்டுக்கு கீழே வாங்குறவங்க, இந்த பட்ஜெட்டுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ், ஸோ இவங்க எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணி அவங்களோட பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப் பண்ணுவேன்ல, இந்த குரூப் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியணும். ஸோ அந்த குரூப் பண்றதுக்காக நான் இந்த ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணலாம். அதான் கஸ்டமர் செக்மெண்டேஷன். ஸோ ஒரு பர்சனை வந்து ஏஜ் வைஸோ இன்கம் வைஸோ அவங்கள தனித்தனியா பேட்டர்னா பிரிக்காம இன்கேஸ் அவங்க இன்ட்ராக்ஷனை வச்சு என்னால பிரிக்க முடியும். ஸோ யார் யார்கிட்ட பேசுறாங்க, யார் சிமிலரான ப்ராடக்ட வாங்குறாங்க, ஸோ இதை வச்சு என்னால ஈஸியா ஸ்பிளிட் பண்ண முடியும். அண்ட் தென் ஃப்ராட் ரிங்ஸ். ஸோ எப்பவுமே ஃப்ராட் வந்து ரேரா தான் ஒரு பர்சனுக்கு மட்டும் நடக்கும். நிறைய பர்சன் எப்பவுமே கனெக்டடா தான் இருப்பாங்க. ரேரா தான் ஒரு பர்சன் ஃப்ராட் லேர்ன் பண்ணுவாங்க. இல்லைன்னா மோஸ்ட்லி ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னா ஒரு டீம் லீடு மாதிரி ஒரு டீமா ஸ்பிளிட் ஆயிட்டு அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா நம்ம இந்த சார்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கம்யூனிட்டி டிடெக்ஷன் வந்து எனக்கு என்ன ஒரு அவுட்புட்டை கொடுக்கும்னா, கொல்யூசிவ் செல்லர்ஸ் யாரு, அண்ட் தென் ஃபேக் ரிவ்யூ வந்து நெட்வொர்க்ஸ் எங்க இருந்தெல்லாம் வருது, ஸோ ஸ்கேம் கால் குரூப்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது, ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு சார்ட் வந்து பேங்கிங்ல, இன்சூரன்ஸ்ல, மார்க்கெட் பிளேசஸ்ல ரொம்ப அதிகமாவே யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்பெசிபிக்கா பேங்கிங்ல எல்லாம் வந்து இன்கேஸ் வந்து ஒருத்தங்களுக்கு நடுவுல கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த சார்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Now let's try to understand the coding part. Okay. So எடுத்த உடனே நான் என்ன பண்றேன், நான் networks.algorithms community அப்படின்ற அல்கோரிதம்ஸ்ல இருந்து எனக்கு தேவையான ஒரு கம்யூனிட்டியை இம்போர்ட் பண்றேன். ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா கரெக்டா. சோ இது எதுக்காக பண்றேன் அப்படின்னா, இந்த ஒரு அல்கோரிதம் தான் இப்ப எனக்கு தேவைப்படுது. இந்த அல்கோரிதம் என்ன பண்ணும்னா, கிளஸ்டர்ஸ் இருக்குல்ல, ஒரு நெட்வொர்க்ல குரூப் ஆஃப் பீப்புள் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரும். சோ இது ஒரு நோடையும் குரூப்பிங் பண்ணி விட்டுட்டு, சோ எது வந்து அதிகமா கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருக்கு ஒண்ணு கூட இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரும். சோ கம்யூனிட்டி இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்ல, சோ இது வந்து எனக்கு கிராஃப்ல அல்கோரிதம் ரன் பண்ணும். சோ எனக்கு இது குரூப் ஆஃப் நோட்ஸை ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். when I'm giving colors equal to mapல இது வந்து எனக்கு empty dictionary கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. colors is equal to நான் கொடுத்தது எல்லாமே ஒரு கம்யூனிட்டிக்கான கலர். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டிக்கு ரெட், அடுத்த கம்யூனிட்டிக்கு ப்ளூ, கிரீன், அந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபார் ஐ கமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லூப் கொடுக்குறேன்ல, இது எதுக்காக அப்படின்னா, சோ லூப்பிங் வந்து எனக்கு கம்யூனிட்டி மூலமா டிடெக்ஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காக. சோ அந்த ஐன்றது இண்டெக்ஸ் நம்பர் 0, 1, 2 அது எல்லாமே வந்து அந்த கையில போய் ஸ்டோர் ஆகும். சோ கம்யூனிட்டின்றது இந்த இடத்துல கம்யூனிட்டி எனிமியேட்னு இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டின்றது அந்த குரூப் ஆஃப் நோட்ஸ் டினோட் பண்ணுது. அடுத்த ஃபார் லூப்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு ஃபார் லைக் ஈச் ஒரு நோடு இருக்குல்ல, சோ அந்த நோட இந்த இடத்துல நான் டினோட் பண்றேன். சோ ஒரு நோடு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நோடுக்கும் கலரை அசைன் பண்ணு அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஃபார் லூப் கொடுக்கேன். And node colors is equal to color map of node and for node and g nodes னு கொடுத்திருக்கேன்ல. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா எனக்கு லிஸ்ட் ஆஃப் கலர்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். சோ ஆர்டர் வந்து எப்பவுமே மேட்ச் ஆகக்கூடியது வந்து அந்த ஜி நாட் நோட்ஸோட ஆர்டரை எனக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கணும். சோ இது எனக்கு கரெக்டான கலரிங் நடந்திருக்கா டிராயிங் பண்ணும்போது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கும். தென் நெக்ஸ்ட் டிரான்னு கொடுத்து ஜி கொடுத்திருக்கேன்ல, சோ இந்த லைன் ஆஃப் கோடிங் ஸ்பெசிபிக்கா என்னன்னா, கிராஃபை டிரா பண்ணி லேபிள்ஸை காமி, நோட்ஸ் லார்ஜா கொடு, அந்த நோட்ஸ் கலர் வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கலர்ஸ் கொடுத்துக்கோ, அவ்வளவுதான். பிளாட் டாட் டைட்டில் அண்ட் பிளாட் டாட் ஷோன்றது நான் டைட்டில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு இது தானா கிரியேட் ஆகி ஷோ ஆகிடும். சோ சி கலர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி டிசைட் பண்ணி கொடுத்துக்கோ. சோ இதை வச்சு குரூப் ஆஃப் பீப்புள், எவா அண்ட் டேவிட் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருப்பாங்க,
பாப், அலைஸ் அண்ட் சார்லின்றவங்க குரூப் ஆஃப் பீப்புளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அல்காரிதம் இங்க டிசைட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யாரா இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த கம்யூனிட்டி டிடெக்ஷன் விஷுவலைசேஷன். அடுத்து நம்ம பார்க்க போற சார்ட் ஷார்டஸ்ட் பாத் விஷுவலைசேஷன். ஸோ எந்த ஒரு ரூட் வந்து ரொம்ப ஷார்ட்டான பாத்தா இருக்கும், சோ ஷார்ட்கட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷுவலைசேஷன் தான் இந்த ஷார்டஸ்ட் பாத் விஷுவலைசேஷன். சோ பிசினஸஸ்ல எல்லாம் ஸ்பெசிபிக்கா வந்து வேர் ஹவுஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டரியில இருந்து வேர் ஹவுஸ்ல இருந்து ஸ்டோர், சோ இந்த மாதிரி. சோ சிம்பிளா சொல்லணும்னா டிமார்ட் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டிமார்ட்ல ஒரு சில ஷாப்ஸ்ல எல்லாம் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ், கம்மி காஸ்ட்ல ப்ராடக்ட்ஸ் செல் பண்றாங்கன்னா அதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னா அவங்க டைரக்டா மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து ப்ராடக்ட மொத்தமா வாங்கி கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. இன்கேஸ் அவங்க நடுவுல ஒரு ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி மறுபடியும் அந்த கடைக்கு வந்து மூவ் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் செட் ஆகுதோ அந்த மாதிரி வைப்பாங்க. இன்கேஸ் அவங்க மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து வாங்கும்போது கண்டிப்பா அவங்களால கம்பேர்ட் டு அதர்ஸ் கம்மியான ரேட்ல கொடுக்க முடியும். சோ அந்த ஷார்ட்டான பார்ட் என்ன, சோ அந்த மாதிரியான சப்ளை செயின்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த ஒரு சார்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நெட்வொர்க்ஸ் இன்கேஸ் வந்து ஒரு நோடு ஃபெயில் ஆச்சு அப்படின்னாலும் அடுத்த பாத்து என்ன, இன்கேஸ் எனக்கு இது ஒர்க் ஆகல வேற என்ன ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் எனக்கு இந்த சார்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனாலதான் லாஜிஸ்டிக்ஸ், டெலிகாம், டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் அது எல்லாத்துக்குமே இந்த ஷார்டஸ்ட் பாத் விஷுவலைசேஷன் சார்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Now let's look into the coding part. இந்த ஒரு சார்ட்ல கோடிங் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். பார்த்த உடனே உங்களுக்கு லைக் என்ன இது அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, சோ எடுத்த உடனே என்ன பண்றோம் அப்படின்னா pivot is equal to next of spring layoutனு கொடுக்குறோம். சோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு நோடுக்கு பொசிஷனை எனக்கு ஜெனரேட் பண்ணி கொடு ஸ்ப்ரிங் லேஅவுட்டா யூஸ் பண்ணி. சோ இப்போ எனக்கு அந்த லேஅவுட்கான ஜெனரேட் ஆயிடும் அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே. seed equal to 42 அப்படின்றது ஒவ்வொரு டைம் நான் ரன் பண்ணும் போதும் எனக்கு அந்த லே அவுட் கன்சிஸ்டன்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த seed equal to 42ன்ற நம்பர் கொடுக்குறோம். அடுத்து ஷார்டஸ்ட் பாத் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுக்குறேன்ல, இங்க நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் பாத்ன்றது இந்த லைன் தான் எனக்கு ஷார்டஸ்ட் பாத்த கண்டுபிடிக்க போகுது. அலைஸ்கோ எவாக்குவான ஷார்டஸ்ட் பாத் என்ன அப்படின்றது. சோ இங்க நம்ம டிஃபால்ட்டான அல்காரிதம் BFS யூஸ் பண்றோம். இப்போ இந்த கோடிங் இந்த லைன் ரன் ஆகும்போது எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஆல் நோட்ஸ் வந்து எனக்கு இந்த பாத்ல இருக்கக்கூடிய ஒரு நோடுமே எனக்கு அவுட்புட்ல ரிட்டர்ன் ஆயிரும். அடுத்து நான் பாத் எட்ஜஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப்னு கொடுக்குறேன்ல ஜிப் ஃபோல்டருக்குள்ள, இது என்ன பண்ணும் அப்படின்னா நோட் எல்லாத்தையும் எனக்கு எட்ஜா மாத்தி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த பாத் எட்ஜஸ் ஈக்குவல் டு நான் கொடுக்குறேங்க. லிஸ்ட் ஆஃப் ஜிப்பார்னு கொடுக்கும்போது எனக்கு நோட் எல்லாத்தையும் எட்ஜா மாத்திரும். அண்ட் nx டாட் டிரான்னு கொடுத்து g கமா போஸ்ட்னு கொடுக்குறேன்ல, இதுதான் இந்த லைன் தான் எனக்கு இந்த ஃபுல் கிராஃப டிரா பண்ண போகுது. சோ எல்லா நோட்ஸுமே எனக்கு லைட் கிரே கலர்ல வேணும்ன்றதுக்காக இங்க லைட் கிரே கொடுத்துருக்கேன். சோ லேபிள்ஸ் எல்லாம் எனக்கு விசிபிளா வேணும்ன்றதுக்காக ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். சோ இது எனக்கு இப்போ இந்த பேஸ் லேயரை கிரியேட் பண்ணும் இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே nx டாட் டிரால. அடுத்து nx டாட் டிரா நெட்வொர்க் எட்ஜஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஷார்டஸ்ட் பாத் எட்ஜஸ் மட்டும் டிரா பண்றதுக்கு தான் அடுத்த லைன். சோ இங்கதான் நம்ம மெயின் கிரைட்டீரியாக்குள்ளேயே வரோம். சோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஷார்டஸ்ட் பாத்த எனக்கு ரீட்ரா பண்ணேன். ஓகே, சோ அங்க எட்ஜ் கலரும் கொடுக்குறேன், வித் எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். எதுக்காக இந்த இடத்துல நான் வித் சிக்வல்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன் நான் ஸ்பெசிபிக்கா, எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் திக்கா தெரியணும். ஷார்டஸ்ட் ஆன பாத் எதுன்னு கண்டுபிடிச்சு எனக்கு அதை மார்க் பண்ணி கொடு, மார்க் பண்றதுக்கு அந்த லைனை திக்காக்கி விட்டுரு அப்படின்றதான் இங்க வித் ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலி டைட்டில் கொடுத்து டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு சார்ட் வந்து கிரியேட் ஆகி ஷோ ஆகிரும். சோ சி இங்க ஷார்டஸ்டான பாத் என்னெல்லாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இன்கேஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஐ பி வெயிட்டிங். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சோ டெஃபினெட்லி இந்த ரெட் கலர் பாத் எல்லாமே என்னது ஷார்டஸ்ட் பாத். சோ அலைஸ்க்கும் பாபுக்கும் டேவிட்க்கும் அண்ட் டேவிட்க்கு எவாக்கும் நடுவுல இருக்கிறது ஷார்டஸ்ட் பாத். மத்தது எல்லாமே வந்து லென்த் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பாத்தா இருக்கு. சோ தட் இஸ் சம்திங் we can get out of this data. The final chart that we are going to see is knowledge graph. சோ இது எனக்கு என்டிட்டி ரிலேஷன்ஷிப்ப வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த நாலேஜ் கிராஃப். அதனாலதான் இதுக்கு நம்ம நாலேஜ் கிராஃப்னே பேர் வச்சிருக்கோம். சோ ஸ்பெசிபிக்கா ஏஐ சிஸ்டம்ல ரிசர்ச்சர்ஸ்ல எல்லாம் இந்த ஒரு சார்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. சோ ஸ்பெசிபிக்கா கூகுள், அமேசான், லிங்க்டின், சோ அந்த மாதிரி மேபி மீஷோ
ஆர் இட் மைட் பி பிளிப்கார்ட் ஆர் மிந்த்ரா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்பெசிபிக்கா ப்ராடக்ட் பிராண்ட் கேட்டகரி, ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப், எம்ப்ளாயி ஸ்கில்லுக்கு ப்ராஜெக்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப், டிசீஸ்க்கும் சிம்டம்க்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, இதுக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி நடுவுல கனெக்ட் ஆகுதுல, இது எப்படி கனெக்ட் ஆகுது, ஒரு நாலேஜ் பேஸ் பண்ணி கனெக்ட் ஆகுது. ஒரு பர்சனுக்கு டிசீஸ் இருக்கா அப்படின்றத ஒரு சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். செட் ஆஃப் ஆல் சிம்டம்ஸ் இருக்கும், இருக்கா இருந்ததுன்னா அந்த பர்சன் கிட்ட போய் செக் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் கிட்ட இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் பேஸ் பண்ணி ஒரு டேட்டா கனெக்ட் ஆகுதுன்னா அதுதான் நாலேஜ் கிராஃப். So let's see how to create this chart. First of all, ஸ்பெசிஃபிக்கா இது எங்க யூஸ் பண்ணுவீங்க, என்டர்பிரைஸ் ஏஐல, சாட் பாட்ஸ்ல, ரெக்கமெண்டேஷன் என்ஜின்ஸ்ல எல்லாமே இந்த சார்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. Now let's try to understand how this coding works. ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன், எடுத்த உடனே டைகிராஃப். இங்க நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் சார்ட்ல இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு டைகிராஃப் சொல்லியிருந்தேன், செகண்ட்லயும் சொல்லியிருந்தேன். இது எதுக்காக நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே இந்த டைரக்ஷன் லைனை டிராப் பண்றதுக்கு. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேஜி டாட் ஆட் எட்ஜ்னு கொடுக்குறேன்ல, இங்க பைத்தானுக்கும் மிஷின் லேர்னுக்கும் நடுவுல ஒரு எட்ஜ் கிரியேட் பண்ணேன். அதுக்காக தான் பைத்தான் கமா மிஷின் லேர்னிங் ஆட் எட்ஜுக்குள்ள கொடுக்குறேன். அடுத்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி கொடுப்போம். இந்த இடத்துல எனக்கு ரிலேஷன்ன்றது இங்க ஒரு ஆட்ரிபியூட் நேம், அந்த ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ தான் அந்த யூஸ்டு ஃபார் அப்படின்றது. சோ இதோட மீனிங் என்னன்னா பைத்தான் இஸ் யூஸ்டு ஃபார் மிஷின் லேர்னிங். அடுத்து நான் கேஜி டாட் ஆடேஜுக்குள்ள மிஷின் லேர்னிங் பக்கத்துல ஏஐ கொடுக்குறேன். சோ இப்ப மிஷின் லேர்னிங் இஸ் பார்ட் ஆஃப் ஏஐ. ஓகே, சோ the ரிலேஷன்ன்றது பார்ட் ஆஃப். ஃபைனலி அடுத்து சாரி நெக்ஸ்ட் ஒன்னா நான் கேஜி டாட் ஆட் எட்ஜ்னு கொடுத்து ஏஐ கமா ஹெல்த் கேர்னு கொடுக்குறேன். ஸோ ஏஐ இஸ் அப்ளைட் அண்ட் ஹெல்த் கேர். ஸோ அதோட ரிலேஷன்ஷிப் அப்ளைட் அண்ட். அடுத்து கேஜி டாட் ஆட் எட்ஜுக்குள்ள ஏஐ ஃபைனான்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ ஏஐ இஸ் அப்ளைட் அண்ட் ஃபைனான்ஸ், ரிலேஷன்ஷிப் அதோட அப்ளைட் அண்ட். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான கான்செப்டே என்னன்னா, முன்னாடி பார்த்த கிராஃப் மாதிரி இல்லாம இங்க நம்ம வெயிட்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஒரு மீனிங்கோட, இந்த இதுக்கு நடுவுல என்ன மீனிங்கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்னோட சார்ட்லக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டாக்குள்ள அதுக்கேத்த மாதிரியான ஒரு கிராஃப கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஒரு சார்ட்டோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் POS equal to NX stock spring layoutனு கொடுக்குறேன்ல, ஸோ அதுக்குள்ள கேஜின்னு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா நோட் பொசிஷன்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்க எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு ஸ்ப்ரிங் லேஅவுட் அல்கோரிதம் அப்ளை ஆகும். ஸோ கிராஃப் எனக்கு விஷுவலா ஆர்கனைஸ் பண்ணிரும். And then edge labels equal to nx dot get edge attributes னு கொடுக்குறேன்ல. ஸோ இங்க எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். இந்த ஒரு ஆட்ரிபியூட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ என்ன அப்படின்றத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த எஜஸ்ல இருந்து இது எனக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும் டிக்ஷனரி ஃபார்மேட்ல. அதுக்காக தான் நான் இப்படி கொடுக்குறேனே. அண்ட் ஃபைனலி nx dot drawன்னு கொடுத்துட்டு நான் கொடுக்கும்போது எனக்கு அந்த டைரக்டட் கிராஃப் கிரியேட் ஆயிரும். நோட் நேம்ஸ் உடனே அது கூட ஆட் ஆகிரும். நோட்ஸ் லார்ஜா வேணும்ன்றதுக்காக, ரொம்பவே பெருசா வேணும் கம்பேரிட்டிவ்லின்றதுக்காக 2500 கொடுக்குறாங்க. இந்த கலர் கஸ்டமைசபிள் தான். அண்ட் ஆரோஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தது எனக்கு ஆரோ டைரக்ஷன் வேணும்ன்றதுக்காக. தென் ஐம் கிவிங் nx dot draw network x edge labels. இது எதுக்குன்னா எனக்கு ரிலேஷன்ஷிப் நேம் எஜ்ல காமி. சோ இதோட மீனிங் என்ன, எதனால இந்த கனெக்ட் பண்ண அப்படின்னு எனக்கு காமின்றதுக்காக. தென் ஐம் கிவிங் டைட்டில், தென் ஐம் கிவிங் ஷோ. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலா எனக்கு சார்ட் கிரியேட் ஆகி ஷோ ஆகிரும். சோ திஸ் இஸ் ஹவ் இட் ஃபைனலி ஒர்க்ஸ். சோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கு ஸ்பெசிபிக்கா, திஸ் இஸ் சம்திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். சோ இங்க ஹெல்த் கேர் அப்ளைட் and then வந்து machine learning part of, and then Python used for machine learning, AI வந்து applied in finance. so இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்ளை ஆகி எனக்கு சார்ட் கிரியேட் ஆயிடுச்சா. சோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா சார்ட்டை என்னால 2 lines of coding யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றதையே பாக்குற மாதிரி சார்ட்ஸை கிரியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்கு. இதுக்கெல்லாம் தான் நான் நெட்வொர்க்ஸ் லைப்ரரியை பைத்தான்ல நீங்க ஸ்பெசிபிக்கா கத்து வச்சுக்கணும். ஸோ இதுலயுமே நிறைய யூ டூ ஹவ் சோ மெனி திங்ஸ், ஸோ யூ நீட் டு லேர்ன் அ லாட் ஸ்பெசிபிகலி when it comes to visualization. ஸோ விஷுவலைசேஷன்ன்றது கண்டிப்பா டேட்டா சயின்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ டேட்டா கிளீனிங் வரும்போது டேட்டா கிளீனிங் அடுத்து நீங்க பண்ண போறதே இதுதான். ஒன்னு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு வேணும், டேட்டாவை நீங்க இதுக்குள்ளதான் இந்த மீனிங் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க காமிக்கிறதுக்கு ப்ரூஃபாவும் இதுதான் இருக்க போகுது. சோ தட் இஸ் வை we are seeing so many visualizations. சோ இது இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டே நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க.
So yes, I believe you got to learn so many things from this today's session. So bye for now. We'll meet you in next amazing video.